ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் பேச மேற்கொள்ளப் போகும் தலைப்பு என்னவென்றால் தைப்பொங்கல் திருநாள். ஒவ்வொரு வருடமும் எல்லா விதமான விசேஷங்களும் வருகிறது, நமக்கும் தெரியும். ஏற்கனவே நம்ம போகி பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ பொங்கல் பற்றி சொல்றது என்னன்னா, இருக்கிற பண்டிகையிலே முக்கியமான பண்டிகையாக தான் பொங்கல் எல்லாருமே கருதுறோம். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. பொதுவாக மார்கழி மாசத்துல ஏற்கனவே சொன்னா நம்ம டிசம்பர் 17லேருந்து ஜனவரி 13 வரைக்கும் இந்த 30 நாட்கள் மார்கழி மாதத்துல எல்லா விசேஷமும் வரும்ன்றோம். பட் தை மாசத்துல தான் அந்த உத்தராயணம் ஆரம்பிக்கும் போது தை 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஆணி 31 வரைக்கும் அந்த உத்தராயணம் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த உத்தராயணத்துல வர முதல் மாதம் தை மாதம். அது போக தை மாதத்தில் முக்கியமான விசேஷங்கள் எல்லாமே ஆரம்பிக்கிற டேட், முகூர்த்தங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருமே கல்யாணம் தை மாதம் வச்சிடலாம்பா அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தராயண காலன்றது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மகர சங்கராந்தி அந்த பொங்கல் வந்துட்டுனாலே அதுக்கப்புறம் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் எல்லாமே விசேஷ நாட்களாக வரும். இப்போ தீபாவளி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் தீபாவளி பண்டிகை. எல்லா பண்டிகை ஒரு நாள் தான் வரும். நீங்கள் எடுத்து பாருங்க, விநாயகர் சதுர்த்தி ஒரு நாள், தீபாவளி ஒரு நாள், அப்படி தான் வரும். நவராத்திரி தான் 9 நாட்கள் வரும், கந்தசஷ்டி 6 நாட்கள் வரும். மற்ற எல்லாமே ஒரு நாள் தான் வரும். பட் இந்த தனியார் நிறுவனம், அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் லீவ் விட்டுருவாங்க தொடர்ந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அவங்க ஊர்களுக்கு போவாங்க. ரொம்ப ஒரு இந்துக்களின் புனிதமான ஒரு பண்டிகைன்னா அது தைப்பொங்கல். தைப்பொங்கல்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா புத்தாடை அணிவோம். எல்லாருமே பொங்கல் வச்சு, பொங்கப்பானை வச்சு பொங்கல் பண்ணி சூரிய பகவானை வழிபடுவோம். கரும்பு வச்சு சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை படைச்சு நம்ம அப்புறம் கரும்பு உண்போம். இதெல்லாம் பொதுவாக நடக்கிற விஷயங்கள் தான், எல்லாருக்குமே தெரியும். ஆனா சாஸ்திர ரீதியாக, ஜோதிட ரீதியாக இதுல என்ன ஒரு சூட்சமம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த போகியில சொல்லியிருப்பேன். அந்த விளக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 12 ராசிகளில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. ஏன்னா காலபுருஷ ராசியான மேஷத்தில் ஆரம்பித்து அதோட 12வது ராசி மீன ராசி, மேஷத்துக்கு 12. அப்போ அந்த காலபுருஷ மேஷ ராசியிலிருந்து 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வரார். அப்போ தனுசு மீனம் 2 குரு ஆட்சி புரியுற இடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் இரண்டுமே சனி பகவான் ஆட்சி புரியுற இடம். இந்த மகரத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நீச்சம் அடைகிறார், செவ்வாய் வந்து உச்சம் அடைகிறார். அப்ப காலபுருஷன் உச்சம் அடைகிற இடம்னா அது மகரம். கடகத்துல பார்த்தீங்கன்னா குரு உச்சம் அடைவார். அப்ப குருவோட பார்வை 7ஆம் பார்வையை மகரத்தை பார்க்கிறார். நல்லா இங்க ஒரு சூட்சமம் பாருங்க. குரு பகவான் எப்படின்னா நவகிரகங்களுக்கு பொதுவாக இருக்கிற இடத்தை விட அவங்களோட கண்ணு எங்க பார்க்குதோ அதுக்குதான் பலம் ஜாஸ்தி. எல்லா கிரகமும் தான் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடம் மட்டும் பார்ப்பாங்க. ஆனா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5, 7, 9 3 இடங்களையும், சனி பகவான் 3, 7, 10 இந்த 3 இடங்களும் பார்க்குறாங்க. அப்ப ஸ்பெஷல் விசேஷ பார்வைன்றது குருவுக்கும் சனி பகவானுக்கு தான் உண்டு. அதனாலதான் தொடர்ந்து அப்படியே 4 ராசி அவங்க 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தனுசு மீனத்துக்கு உள்ளதான் இந்த மகர கும்பம் வருது. அப்ப பாருங்க, பாக்யாதிபதி விரையாதிபதி ரெண்டுமே குரு பகவான். கர்மகாரகன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11 லாபஸ்தானம், தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம் ரெண்டுமே சனி பகவான் நிர்ணயிக்கிறார். விரயம் வந்து குரு கிட்ட போயிடுது. விரயம் எப்படி சுப காரியங்களுக்கு பண்றதா இருந்தா குரு, சுப விரயமா கொடுக்கறதா குரு பகவான்.
அந்த குரு பகவான் வீடான மீனத்துல தான் சுக்கிரன் வந்து உச்சம் அடைகிறார். இதுதான் அந்த சூட்சுமம், கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூட்சும தன்மை. அப்போ அந்த தைப்பொங்கல் பார்த்தீங்கன்னாக்கா மகர சங்கராந்தி. இப்போ நம்ம இந்த பக்கம் எல்லாருமே தைப்பொங்கல் அப்படின்னு சொல்றோம், பொங்கல் பண்டிகை நம்ம சொல்லுவோம். ஆனா நார்த் இந்தியன்ஸ், அந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க பிற மாநிலத்தில். ஏன்னா மகரம் என்பது ராசி, மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசிப்பது, அதாவது உள்ளே நுழைவது என்பதுதான் அந்த சங்கராந்தி என்பதுக்கு பொருள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசும்போது சொல்லுவாங்க, சிவனை வந்து சங்கர் சுவாமி அப்படின்வாங்க, முருகனை கார்த்திக் சுவாமி, கணேஷ் சுவாமி அப்படின்னு விநாயகரை சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிவன் வந்து கிரகங்களை படைச்ச விஷயமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு தன்மையை கொடுத்து நிர்வகிக்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமான அதிகாரம் தான் சனி பகவான். எந்த ஒரு மனிதரும் தொழில் பண்றார் அப்படின்னா, ஜாதகத்துல லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், 11 லாபஸ்தானம். இது பொதுவாக வரும், ஒவ்வொரு லக்னத்துக்கு மாறும். ஆனா காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனோட மேஷத்துக்கு 10ஆம் இடம் மகரம், 11 கும்பம். அப்ப என்ன ஆகுது, சனி பகவான் தான் கர்மகாரனா விளங்குறாரு. செய்கிற தொழிலுக்கு அவர் தான் அதிபதி. பொதுவா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே சனியோட ஆதிக்கத்துல வரும். அயன் இண்டஸ்ட்ரி, இன்னைக்கு உலகத்துல அயன் இல்லாத இடமே கிடையாது. நட்டு போல்டுல இருந்து எதுவா இருந்தாலும் இரும்பு ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்துரும். ஒரு 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 பொருள் பண்றோம்னா அப்ப அந்த இரும்பை அவர் தான் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூமி தத்துவம், செவ்வாய் வந்து பூமிகாரகன். அந்த பூமிகாரனான சொல்லக்கூடிய செவ்வாயோட வீடான மேஷம் விருச்சிகத்தில் ஆட்சி புரிகிற செவ்வாய் மகரம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வீட்டில் உச்சம் அடைகிறார். ஆனா அந்த சனி பகவான் மேஷம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டை நீச்சம் அடைஞ்சிடறார். அப்ப சனி பகவானே பலம் இழக்கிற இடம் தான் மேஷம். பூமிக்கு அதிபதியான செவ்வாய் மகரத்தில் உச்சம் அடைகிறாரு. சூரியன் அங்க வந்து சேர்றாரு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய சூட்சமங்கள் சொல்லிக்கிட்டே போலாம், ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும் அதுல. அப்ப அந்த சங்கராந்தி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி சங்கராந்தி பண்டிகை தைப்பொங்கல் மிக மிக சிறப்பாக கருதப்படுது. எல்லோருமே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நல்லபடியா போய் விலகி, இருள் விலகி ஒளி எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரணும் அப்படிங்கிறதா பொங்கலுடைய சூட்சமம். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த திங்கட்கிழமை போகி அன்னைக்கு பௌர்ணமி ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி முடிஞ்சு பிரதம ஆரம்பிக்குது. இதுல பாத்தீங்கன்னா பிரதம வந்து இந்த பொங்கல் பிறக்கிற தை நேரம் பாத்தீங்கன்னா காலையில 11:58க்கு பிறகுது. 11:58 பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் பிரதமை திதி செவ்வாய்க்கிழமை. பூச நட்சத்திரம் யாரு, சனி பகவானோட நட்சத்திரம். அப்ப அந்த பூச நட்சத்திரத்துல தான் இந்த பொங்கல் வந்து ஆரம்பிக்குது. அதுவே ஒரு விசேஷம். அப்ப பாருங்க, அவர் ராசி மகரம், அவருடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. அப்ப அந்த பூச நட்சத்திரம் மகர ராசியிலேயே இந்த வாட்டி பொங்கல் பண்டிகை வருது. இதுல நம்ம என்ன கேட்போம், எல்லாருமே பொதுவாகவே பொங்கல் வைக்கிற டைம் என்னங்கன்னு கேட்பாங்க. எல்லாருமே கேட்டுப்பாங்க. ஒரு பெரியவங்க கிட்ட கேட்பாங்க, ஒரு ஜோசியர்கிட்ட கேட்பாங்க, கோவில் ஐயர்கிட்ட கேட்பாங்க, இப்படி எல்லாருமே கேட்பாங்க. இப்போ எப்படின்னா எல்லாமே நெட்ல வந்துருது. நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா எல்லாருமே கூகுள்ல வந்துடும். காலையில 8லிருந்து 9க்குள்ள சுக்கிரஹோரை, அப்போ பொங்கல் பானை வைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை காலையில 9:10 யமகண்டம், அப்போ அந்த நேரம் உகந்தது அல்ல. அதன் பிறகு மதியம் 12 மணிக்கு மேல 1 மணிக்குள்ள. பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் காலையில வச்சிருவாங்க, ஆனா சில பேர் கொஞ்சம்
பொறுமையாக செய்யும்போது மத்தியானம் 12 மணின்றது கரெக்டாக இருக்கும் டைம். ஸோ 12லேருந்து 1 பொங்கல் பண்டிகை முடித்து நம்ம சாமி கும்பிட்டு 1:30 மணிக்கு சாப்பிட்ற டைம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் 3 நாளில் ராகு காலம் வந்துடும். இதில் செவ்வாய்க்கிழமை வருது, முருகப்பெருமானுக்கு உகந்த நாளில் இந்த பொங்கல் பாருங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள், சனி பகவானோட நட்சத்திரம், சனி பகவான் ராசியான மகரத்தில் தான் பொங்கல் பண்டிகை. அப்போ இந்த வருட 2025 பொதுவாகவே சுபிக்ஷமாக இருக்கும். இந்த மகர சங்கராந்தி புருஷர் புலி வாகனத்தில் ஏறி வரார், பாயசம் அருந்தி வரார். பொதுவாகவே பொது பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா சுபிக்ஷமாக இருக்கும். 2025ஆம் வருடம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சுபிக்ஷமாக இருக்கும். இந்த வருடம் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் வரப்போகுது. மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி, மே மாதத்தில் ராகு கேது குரு பெயர்ச்சி. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ராசிக்குமே தனித்தனி வீடியோ போட போகிறோம். எல்லாமே ஒரு வீடியோவும் 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வராது. ஒரு ராசிக்கு 10 நிமிஷம் அதிகபட்சமாக. நம்ம ரொம்ப நேரம் கதை சொன்னாலும் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. முக்கியமான விளக்கம் கூட அந்த 10 நிமிஷத்தில் அந்த ராசிக்கு என்ன அது மட்டும். இதெல்லாம் பொதுப்படையாக தான் நம்ம சொல்கிறோம். இதில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் மாறும். கிரக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் ஜாதகம் வேலை செய்யும். ஸோ எல்லோருமே இந்த தைப்பொங்கலை உங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக பெற்று சூரிய பகவான் ஆசீர்வாதம் கிடைத்து அங்காரகன் செவ்வாய் பகவான் பூமிகாரன் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய அனுகிரகம் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் பரிபூர்ணமாக அமைந்து குலதெய்வத்தை வழிபட்டு தை மாதம் முதற்கொண்டு எல்லோருடைய குடும்பத்திலையும் இந்த வருடம் முழுவதுமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய.